சின்ன வயசுல நான் 3ஆம் கிளாஸ்ல இருந்து தெரியும் ஓஷோ வந்து. ஆனா அப்போ நான் நினைக்கல இவ்வளோ ஒரு பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இவர் இருப்பார் என் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமான இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்தது. பட் அந்த இடத்துல எனக்கு வந்துட்டு துணை கொடுக்கறதுக்கு இல்லை தூக்கி ஓடுறதுக்கு யாருமே இருந்ததில்லை. ஆனா அப்பெல்லாம் வந்தது வந்துட்டு இவர் தான் வந்தாரு. ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு ஹிண்ட் எங்கெங்கயோ இருந்து சம்பந்தமா ஒன்று ஆன்லைன்ல இருக்கும் இல்லை புக்ஸ்ல இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு சம்திங் ஏதோ ஒன்று பேசுறது இதெல்லாம் வந்தது. பட் அதுக்கப்புறம் ரொம்ப டீப்பா அவ்வளோதான் ஓஷோ, அவ்வளோதான், இவ்வளோதான் லைஃப் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர ஆரம்பிச்சிட்டேன். பட் ரொம்ப இப்போ ரீசெண்டாக 2-3 இயர்ஸ் இப்போ கோயம்புத்தூர் வந்து, பட் சொந்த ஊர் வந்துட்டு தூத்துக்குடி. இங்கே வந்துட்டு ஓஷோ கேம்ப் எங்கேயாவது நடக்குமா, நிறைய டைம் அவினாசி வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த சுச்சுவேஷன் அமையல. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது தான் யார் ஓஷோ வீரா அவங்க தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க பவித்ரோ அப்படிங்கிறதுல. அப்போ நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் போஸ்ட் போட ஆரம்பிச்சிங்க. ஓகே, ரெகுலராக போஸ்ட்லாம் பார்க்கும்போது நீங்கள் நிறைய கைடட் மெடிடேஷன்ஸ் ஆன்லைனில் போட ஆரம்பிச்சிங்க. அதை பார்த்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது நீங்கள் அதில் சொல்லியிருப்பீங்க நீங்கள் நேரில் வந்து கேம்ப் அட்டன் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. நானும் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், ஃபுல்லாக நிறைய டிஸ்கோர்ஸ் கேட்டிருக்கேன், அதெல்லாம் வேறு லெவல் இருக்கும். பட் கைடட் மெடிடேஷனுங்கிறது நேரில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தங்க சொல்லிக் கொடுக்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சது. அதில் முக்கியமாக இது வந்துட்டு எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண வந்து இவரோட இது கடைசி சூஃபி நோ டைமென்ஷன் மெடிடேஷன் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். மற்றபடி எல்லா மெடிடேஷனுமே ரொம்ப செம்மையாக இருந்தது. வைப்பு வந்து வேறு லெவல். அது வந்துட்டு எப்படின்னா காலையில் வரும்போது பாடி பயங்கர வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது, போகும்போது ரொம்ப லேஸாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ.